இன்னைக்கு பல விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார செழிப்பே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு விசுவாசி பொருளாதார செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி சொல்லுது. இது குறித்து வந்து வேதத்தில் 2 கொரிந்தியர் 9:8 வந்து தெளிவாக போடப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ இந்த வசனம் சொல்வது போல எதுக்காக ஒரு விசுவாசி செழிப்போட சம்பூர்ணமா இருக்கணும் அப்படின்றது இதுலயே வந்து தெளிவாக போடப்பட்டிருக்கு. நற்கிரியைகள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து குட் ஒர்க்ஸ். குட் ஒர்க்ஸ் நற்கிரியைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சபையை கட்டுறது, கர்த்தருடைய ராஜ்யத்தை வந்து பெருக பண்றது, ஊழியங்களுக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுன்றது தான் நற்கிரியைகளா வந்து வேதம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மட்டுமே இல்லை, கொஞ்சோண்டு இருந்தா பத்தாது, நம்ம கிட்ட நிறைய இருக்கணும். அதான் தான் கர்த்தர் சம்பூர்ணமா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நீங்களுமே கூட இந்த நற்கிரியைகளை செய்வதற்காகவே கர்த்தரிடத்தில் ஜபித்து பொருளாதார செழிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை சுத்தி இருக்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ ஆல்.